செய்ய அறிந்திருந்தும் அது செய்யாது போனால் அது அவனுக்கு பாவம். அப்ப இவர் என்ன சொல்றாங்க, அவரால் செய்ய முடியும், அதுக்கு தான் அந்த வசனம், ஆனா அது செய்ய மாட்டார் உங்களுக்கு. அப்ப என்ன சொல்ல வர, அவர் நன்மை செய்ய அறிந்திருக்கிறார், ஆனாலும் அதை செய்யாதிருக்கும் போது அது அவருக்கே பாவமாகுது. முடியும் காட்டுறதுக்கு இல்ல, இப்படித்தான் கொடுப்பேன் அப்படின்னு காட்டுறேன். எல்லாமே அதிகமாய் இருக்குது, அதிகமாய் இருக்கிற தேவன், அதிகமாய் கொடுக்கிற தேவன். அப்ப இந்த இடத்துல தேவன் இதுதான் என் கேரக்டரு, அதனால நான் உனக்கு இப்படி கொடுக்குறேன், ஆமென் சொல்லுங்க. அப்படி கொடுக்குறாரு. இல்ல சார், இது எதுக்கு தேவன் அப்படி கொடுத்தாருன்னா, தேவன் நினைச்சாருன்னா உன்னை இந்த அளவு ஆசீர்வதிக்க முடியும்னு தான் வெயிட்ட காட்டுறதுக்கு தான் இது கொடுத்தாரு அப்படின்றாங்க. எல்லாருக்கும் அப்படி தரமாட்டாரு, என்னால் அப்படி தர முடியும்னு காட்டுறதுக்காக. நான் சொல்றேன், இல்ல, அவர் கேரக்டரே அதுதான். இல்ல, அவரால் முடியும், ஆனா அவர் கேரக்டர் அள்ளி தரது இல்ல, கிள்ளி தரது தான். ஆனா அவர் நினைச்சா முடியும்ன்ற காட்டுறதுக்கு தான். நினைச்சா முடியும், ஆனா நினைக்க மாட்டாரு. அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா, நீ நன்மை செய்ய அறிந்திருந்தும் அது செய்யாது போனால் அது அவனுக்கு பாவம். அப்ப இவர் என்ன சொல்றாங்க, அவரால் செய்ய முடியும், அதுக்கு தான் அந்த வசனம், ஆனா அது செய்ய மாட்டார் உங்களுக்கு. அப்ப நீ என்ன சொல்ல வர, அவர் நன்மை செய்ய அறிந்திருக்கிறார், ஆனாலும் அதை செய்யாதிருக்கும் போது அது அவருக்கே பாவமாகுது. முடியும் காட்டுறதுக்கு இல்ல, இப்படித்தான் கொடுப்பேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் கொடுத்தாரு. அதனாலதான் சீஷர்களை பார்த்து கேட்கும்போது சொன்னார், பார்த்தீங்களா, எத்தனை கூட எடுத்தீர்கள், மீதி எத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்னு கேட்கல சார், மீதி எத்தனை எடுத்தன்னு கேட்டா சார். ஏன் அதை கேட்கிறாரு? போக்கசிங் எங்க கொடுக்குறாரு பாருங்க. 5 அப்பம் 2 மீன், 5000 பேரு, மீதி 12 கூடையா, 7 அப்பம் சிறு சில மீன், எத்தனை பேரு? 4000 பேரு, மீதி 7 கூட. இவர் கேள்வி கேட்டப்ப எத்தனை பேர் வந்தாங்க கேட்கல, எத்தனை அப்பம் இருந்துச்சு கேட்கல, எத்தனை அப்பம் சாப்பிட்டீங்க கேட்கல, மீதி எத்தனை கூட எடுத்தீங்க. நான் யாரு, நான் யாரு?